Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுவும் ரேஷன் கடையில நம்ம வாங்குனோம் இல்லையா அந்த இலவச பொருட்கள் அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பண்ண போறோம். அதுவும் ஸ்வீட்டா பண்ண போறோம். ரொம்ப எல்லாருக்குமே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதே போல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா உப்புமா ரவையில உப்புமா உதிரி உதிரியா வரல நல்லா இல்ல அப்படினு சொல்லிருந்தீங்க. அதையும் நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போற கோதுமை மாவும் கடலை பருப்பு வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/4 கிலோ கடலை பருப்பு. இப்போ இத கழுவி எடுத்துக்கலாம். கடலை பருப்பை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதல தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன். அதுல உப்பெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்வீட் தான் பண்ண போறோம் இல்லையா அதனால உப்பு வேண்டாம். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா பாருங்க இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. 1-2 நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த பருப்பை அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது. அதே போல் பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி பருப்பு பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1/4 கிலோ வெல்லத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த வெல்லத்தில் கல் மண் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் நம்ம காய்ச்சறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடயே ஒரு 7-8 ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வடிகட்டுறப்போ ஏலக்காய் தோலையும் சேர்த்தே நம்ம வடிகட்டுவோம் இல்லையா. அதுக்காக தான் ஏலக்காயோட மனம் வெள்ளைப்பாகில் இறங்கிட்டு அந்த தோலையும் சேர்த்து நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்காக தான் ஏலக்காயும் இது கூட சேர்த்துட்டேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கடாய் வச்சுட்டு இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ கல் மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்காக தான் நம்ம இதை வடிகட்டுறோம். அடுத்து இப்போ நம்ம பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அதையே இந்த பாகில் சேர்த்துடலாம். இதுக்கு பக்குவம்லாம் கிடையாது, கம்பி பதம் அப்படி இப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த பாகு காய்ச்சறதே இந்த கல் மண் இருக்கிறதுக்காக தான். இல்லைன்னா கூட நம்ம அப்படியே கூட போட்டு காய்ச்சிக்கலாம். இதை கலந்துருவோம். இந்த பருப்பு கூட அந்த வெல்லம் நல்லா கலந்து வரணும். அதுக்காக தான் நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு காய்ச்சிறோம். அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கட்டியாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஏன்னா அந்த பாத்திரத்தோடையே வச்சோம்னா சூடு ரொம்ப நேரத்துக்கு ஆறாமல் இருக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும். இப்போ இது ஆறட்டும். நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளேயும் ரேஷன் கடை கோதுமை மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 300 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப எல்லாம் அதிகமாக நம்ம கரெக்டான அளவுக்கு இருக்கிற மாதிரியெல்லாம் உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்வீட்டாக தானே சாப்பிட போகிறோம். அதனால் அதிகமாக தேவையில்லை. இப்போ இதில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். நம்ம எப்போயுமே சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மாவை ஊற வைக்கலாம் தேவையில்லை. உடனே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மாவை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தேய்க்க வேணாம், ஓரளவுக்கு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ மாவை நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உருண்டையை கொஞ்சம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை கவர் பண்ணிடலாம். எப்பயும் போல் நம்ம தேய்ப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். உள்ளது ஏதாவது மசாலாவோ இல்லை பருப்பு இனிப்பு எதுனா வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்கக்கூடாது. லைட்டாக தேய்ங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாக்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால லைட்டாக தேய்ச்சா போதும்.
பாருங்கள், இது நான் கொஞ்சம் கனமாக தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப மெலிசாவெல்லாம் நம்ம இதில் தேய்க்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவ்வளோதான். இதே போல் மீதி இருக்கிறதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் திருப்பி போட்டு மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி அப்பப்போ திருப்பி போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெய் தடவிக்கலாம். லைட்டாக இதுக்கு மேலே எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் எது விருப்பமோ அதை தடவிக்கோங்க. தடவினதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு பக்கம் எண்ணெய் தடவி தேய்ச்சி வேக வச்சு எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எண்ணெய் தடவிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதில் எண்ணெயே பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் இதில் எண்ணெய் தேய்க்க தேவையில்லை. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பூரி எப்படி எலும்பி வருமோ அந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக எலும்பி வருது. ரேஷன் கடை மாவில் சூப்பராக வருது பாருங்கள். எவ்வளோ அருமையாக பூரி மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். அது இந்த பக்கம் ஓட்டை விழுந்துருச்சு, அதனால அது வந்து குறைஞ்சிருச்சு. சூப்பராக வந்துருச்சு. இதில் பூரியெல்லாம் செஞ்சால் சூப்பராக உப்பிட்டு வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரி இப்போ போட்டதே அவ்வளோ அருமையாக உப்பி வந்திருக்கு. 2 பக்கமும் வேக வச்சு சூப்பராக எடுத்தாச்சு. இதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரேஷன் கடை கோதுமை மாவும் கடலைப்பருப்பு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சு சாப்பிட்லான்னு செஞ்சுக்கிட்டு இருக்க பக்கத்துலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம துடியலூர் சைடெல்லாம் பயங்கரமாக இடியோட மழை பெஞ்சிட்ருக்கு. நாங்களும் சுட சுட இதை செஞ்சு அப்படியே மழைக்கு என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட போகிறோம். சூப்பராக ஒரு ஸ்நாக்குக்கு நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஸ்நாக்காக மட்டும் இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.